This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Below link on this video description. Hi, hello to all. Welcome to my channel GKG Scorpio Media. என்னோட சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ஸோ என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ChatGPTயை வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ChatGPT பற்றி தான் நம்ம இன்றைக்கி முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் என்னென்ன இருக்குது, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து லாகின் பண்ணுறது அப்படின்ற விஷயத்துலேருந்து நம்ம அது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் எப்படி சர்ச் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ChatGPT அப்படின்றத நம்மளுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆப்னா அந்த ஆப்பை பற்றின ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா ChatGPT ஜிபிடி அப்படின்ற ஒரு நேமுக்கு வந்து ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி வந்துருக்குது. அதாவது ஆல்ரெடி வந்து இருக்கிற ஒரு டேட்டாவெல்லாம் ப்ரீ ட்ரெயின்டுனா, அதாவது முன்னாடி இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வந்து அதில் வந்து இந்த ChatGPTன்ற ஒரு இதில் வந்துட்டு ஒரு ஏஐ டூல் மூலமாக உருவாகிருக்குது. இதை வந்து உருவாக்கணும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலன் மஸ்க் அண்ட் வந்து ஆல்ட்மேன் அப்படின்றவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது நவம்பர் 30, 2022 தான் லான்ச் ஆகிருக்கு இது வந்து. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது. இது வந்து 5 டேஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் யூஸரை வந்து கொண்டு வந்திருக்குது, யூஸ் பண்ண வச்சுருக்குது. ஸோ அவ்வளோ விஷயங்கள் உள்ளடங்கிக்க அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே அடங்கியிருக்குன்றப்போ ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நிறையா விஷயங்களுக்கு வந்து நம்ம கூகுளுக்கு கம்பேர் பண்ணையில் இந்த ChatGPT வந்து மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ ரீச் ஆகிருக்கு இன்ன வரைக்கும். ஸோ இன்னுமே நல்லா நிறைய விஷயங்களை வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது பல வந்து பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் வந்து நம்ம ஈஸியாக சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையானதை எது தேவையோ அதை மட்டும் நம்மளுக்கு செப்பரேட்டாக பிரித்து கொடுக்குறதுல இது வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றினதான் நம்ம முழுக்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட மொபைலில் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம அந்த ChatGPT அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து கண்டினியூ கூகுள் வந்து நீங்கள் கொடுத்து இது பண்ணாலும் பண்ணிக்கலாம், உள்ளே போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா சைன் அப் கொடுத்து கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சைன் அப் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ வந்து இமெயில் அட்ரஸ் கேட்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இமெயில் அட்ரஸ் வந்து இப்போ நான் ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். வெரிஃபை பண்ணோம். ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஸோ இது வந்து நம்மளுடைய அட்ரஸ்க்கு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இது வந்து நான் பாஸ்வேர்டு இது பண்ணி வச்சுருக்கனால நான் வந்து ஓகே கொடுக்குறேன். யூஸ் பாஸ்வேர்டு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வெரிஃபை பண்ணிடுச்சு மை இமெயில். அதாவது நம்ம இமெயிலை வந்துட்டு நம்ம வந்து இது பண்ண சொல்லியிருக்குது. ஸோ நம்ம இமெயிலுக்குள்ளே போயிடலாம். ஸோ இமெயிலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம கொடுத்துருக்குற மெயில் வந்து இந்த மெயில் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்துருக்கு நம்மளுக்கு மெயில் வந்து ChatGPTயோட அந்த மெயில் வந்து நமக்கு வந்திருக்கும். இதில் வந்து வெரிஃபை இமெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம வெரிஃபை கொடுத்துடலாம். ஸோ நம்ம இப்படி வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி நேம் கேட்கும். ஸோ நம்ம நேமை வந்து நம்மளோட எப்படி வேணும் அப்படி கொடுத்துக்கலாம். இப்போ என்னோடய நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் எக்ஸாக்டான இதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஸோ நான் இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ரேண்டமாக நான் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு இந்த ஹோம் பேஜ் வந்து நம்மளுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த சாட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சாட் போர்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ரிலேட்டடாக நீங்கள் வந்து என்ன வேணாலும் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கிரியேட் இமேஜ் வேணாலும் இமேஜை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அனலைஸ் டேட்டா அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்டிங்களோ அதை கொடுக்கும் உங்களுக்கு.
இல்லை வேறு எதாவது நம்மளுக்கு ரைட் பண்ணி நம்மளுக்கு ஒரு டாபிக் கொடுத்து ஒரு 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 சப்ஜெக்ட் கொடுத்து அது ரிலேட்டடாக கேட்டாலும் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ளடக்கி இந்த ஏஐ டெக்னாலஜிஸ் மூலமாக இந்த வந்து ChatGPT வந்து நம்மளுக்கு உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா நம்மளுக்கு வந்து ஒரு தெரியாத விஷயங்கள் வந்து நம்ம ஒரு கூகுளில் தேடுறத விட நம்ம இதில் வந்து அடித்தோம் அப்படின்னா அதை பற்றின விஷயத்தை எக்ஸாக்டாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்மளுக்கு செப்பரேட்டாக எடுத்து கிளியராக கொடுக்கும். ஸோ இதுலேயும் வந்து ஒவ்வொரு டைமுக்கும் நம்ம ஒவ்வொரு சர்ச்சிங் பண்ணுறப்பையும் அதில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கிளியராகவும் இருக்கும், ரொம்ப எலாபரேட்டாகவும் விஷயங்களை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ அந்த 5 பாயிண்ட் நம்ம இதில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 பாயிண்டில் சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஒரு கொடுத்து பார்க்கலாம். இன்புட் வந்து எப்படி நம்ம கொடுத்து பார்த்தோன்னா அவுட்புட் எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம் அதை பற்றின ரிலேட்டடாக. ஸோ இப்போ வந்து நம்ம பெஸ்ட் டூரிசம் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கிறோம். ஸோ பெஸ்ட் டூரிசம் வந்து தமிழ்நாட்டில் என்ன பிளேஸ் இருக்குன்றதை நம்மளுக்கு அதை எப்படி எடுத்து கொடுக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மெயினான இம்பார்ட்டன்ட் டூரிசம் பிளேசஸ் எல்லாமே நம்மளுக்கு எடுத்து அழகாக கொடுக்குது பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள் நம்மளுக்கு டூரிசம் பிளேஸ்லாம் டெம்பிள்ஸ் தனியாக நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது. ஸோ இங்கே என்னென்ன ஊரில் வந்து என்ன மாதிரிலாம் ஃபேமஸாக இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு எல்லாமே எடுத்து கொடுக்குது. தஞ்சாவூர், மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள், ஸோ சிதம்பரம் நடராஜர் டெம்பிள், ராமேஸ்வரம் டெம்பிள், காஞ்சிபுரம் டெம்பிள். அதுக்கப்புறம் ஹில் ஸ்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஊட்டி, கொடைக்கானல், குன்னூர், ஏற்காடு இந்த மாதிரி கொடுக்குது. பீச்சஸ் வந்து பார்த்தோம்னா மெரினா பீச், மகாபலிபுரம் பீச், ராமேஸ்வரம் பீச், கன்னியாகுமரி. ஸோ இந்த மாதிரி வைல்டு லைஃப் அண்ட் நேச்சர் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு காமிக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றின ரிலேட்டடாக நம்மளுக்கு என்னென்னலாம் காமிக்குது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அட்வென்ச்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸு, பெஸ்ட் டைம் டு விசிட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நவம்பர் டு பிப்ரவரி அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு வெக்கேஷனில் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் அதை பற்றின ரிலேட்டடாக நம்மளுக்கு ஷார்ட்டாக நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ நம்ம இதை போய் நம்ம கூகுளில் தேடணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து இதை நம்ம ரிலேட்டடாக நம்ம சர்ச் பண்ணுறப்பே அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஷார்ட்டாக வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நம்மளுக்கு அந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிளியராக கொடுத்துருது. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம என்னென்னா செகண்டரியாக ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம அதை ஒன்று இன்புட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஹவு டு கிரியேட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஸோ எப்படி வருதுன்றதை பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஆன் யூர் கம்ப்யூட்டர் விசிட் ஃபேஸ்புக் வெப்சைட், கோ டு ஃபேஸ்புக் வெப்சைட்டில் போக சொல்லுது, சைன் அப் பண்ண சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேமு, லாஸ்ட் நேமு, மொபைலு, இது பாஸ்வேர்டு எல்லாமே வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்க சொல்லுது. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாமே இந்த மாதிரிலாம் காமனாக வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தோம்னா டவுன்லோட் ஆப் வந்து பண்ணது ப்ளே ஸ்டோரில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்குது. ஸோ இது வந்து க்ரியேட் அக்கௌண்ட் வந்து நம்ம கொடுத்து அதில் வந்து ஃபுல் யுவர் டீட்டெயில்ஸு, வெரிஃபை யுவர் அக்கௌண்ட்டு, செட்டப் யுவர் ப்ரொஃபைலு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் கொடுக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த வந்து நம்மளுக்கு ஈஸியாக எளிமையாக வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி நம்மளுக்கு வந்து இதில் ஈஸியாக கொடுத்துருச்சு. ஸோ அடுத்து ஒரு மூணாவது ஒரு ஆப்ஷனாக வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து தேர்டாக வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா அதில் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து பார்க்கலாம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருதுன்றதை பற்றி நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள் ஹவு மச் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மதுரை டு திண்டுக்கல் இப்படி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள் நம்ம வந்து ட்ரெயினில் போனோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் வருது, பஸ்ஸில் போனோம் அப்படின்னா நமக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஹவர்ஸ் வருது, ஸோ காரில் போனோம்னா எவ்வளோ ஹவர்ஸ் வருதுன்ற மாதிரி போட்டிருக்குது. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த டைமிங் ஷெட்யூலோட ப்ளஸ் எவ்வளோ இதில் நம்ம போனோம்னா எவ்வளோ டைமிங்கில் நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து கிளியராக போட்டு கொடுத்துருக்குது, நம்மளுக்கு அழகாக காமிச்சிருக்குது. அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட் கூட நம்ம போட்டு பார்க்கலாம். இதில் அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு குக்கிங் ரெசிபி பற்றி நம்ம இதில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம்.
ஸோ இதில் வந்து நான் வந்து இப்போ வந்து சர்ச் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா, நான் அந்த இது சார்ட் போர்டில் வந்துட்டு ஹவு டு ப்ரிப்பேர்டு ஜீரா ரைஸ் வித் ரெசிபின்னு போட்டிருக்கிறேன். ஸோ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து அதோட அளவுலேருந்து எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக கொடுத்துருக்கு பாருங்கள். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படுது, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்மளுக்கு காமிச்சிருக்கு பாருங்கள். ஸோ எத்தனை நிமிஷம் வந்து நம்ம ஒன்றை குக் பண்ணணும் அப்படின்ற விஷயம் முதற்கொண்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குது. அதிலிருந்து லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு இந்த விஷயத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குது. ஸோ இது ரொம்பவும் நல்லா நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ரிலேட்டடாகவும் நிறைய விஷயங்களுக்கு இந்த ChatGPT வந்து நம்ம நிறையா விஷயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுளோடவே இது கொஞ்சம் அட்வான்டேஜாகவும் இருக்கும். நிறைய அதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக படித்தோன்னே தெரிகிற மாதிரி புரிகிற மாதிரி நம்மளுக்கு ஈஸியாகவும் நம்மளுக்கு ஷார்ட்டாக மெத்தடெலாம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குது. அடுத்து வந்து ஒரு சப்ஜெக்ட் கூட நம்ம உள்ளே போட்டு பார்க்கலாம், எப்படி வருது அவுட்புட்டுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இதில் வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோம்னா ஒரு மொபைல் ரிலேட்டடாக பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு பிராண்டடான மொபைலாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பற்றி ரிலேட்டடாக சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், நான் வந்து விச் ஒன் ஃபார் பெஸ்ட் அண்ட் பிராண்டட் மொபைல் நான் போட்டிருக்கிறேன். ஸோ இது ரிலேட்டடாக என்ன வருதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் பாருங்கள், பட்ஜெட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் நீட்ஸ்னு சொல்லி போட்டு என்ன வந்திருக்கு பாருங்கள். ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து ஹை டு எண்ட் வரைக்கும் நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ ஆப்பிளில் ஆரம்பித்து சாம்சங்கு அதுலேயும் என்னென்ன சீரீஸ்லாம் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஐஃபோனில் வந்து என்னென்ன ஐஃபோனில் வந்துட்டு என்னென்ன சீரீஸில் வந்து நம்மளுக்கு இருக்குது. கூகுள் பிக்சல்லேருந்து என்ன இது இருக்குது அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே, அது சாஃப்ட்வேர் முதற்கொண்டு எல்லாமே நம்மளுக்கு இதாக இருக்குது. அதோடய ஃபியூச்சர்ஸும் ஓரளவுக்கு வந்து மெயினான ஃபியூச்சர்ஸையும் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி இதில் கொடுத்துருக்கு பாருங்கள். OnePlus, சாம்சங் கேலக்ஸியில், கூகுள் பிக்சலில், ஐக்யூவில் பட்ஜெட், அதாவது நம்மளுக்கு பட்ஜெட்டாகவும் நம்ம தேடுவோம். ஸோ அந்த பட்ஜெட் வைஸ்லேயும் இதை வந்து நம்மளுக்கு நோட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த 13 Pro ரெட்மியில், ரியல்மியில், சாம்சங்கில். ஸோ இங்கே பாருங்கள், அதோட ஃபியூச்சர்ஸு எப்படி இருக்கும் அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ அதோட ப்ராசஸர் என்ன, எப்படி இருக்குது, கேமரா இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு மேனட்ரி எல்லாமே கொடுத்துருக்கு பாருங்கள். ஈஸியாக நம்மளுக்கு தெரியாதவங்க கூட வந்து இதை நம்ம சர்ச் பண்ணுறப்போ இதில் இவ்வளோ விஷயங்கள் மேஜராக இருக்குன்றதை நம்ம சர்ச் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குது. ஸோ இந்த ChatGPT வந்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நம்ம நம்மளோட ஒரு தேடலை வந்து ஒரு முக்கிய பங்கு வைக்குது. ஸோ வந்து நம்ம எவ்வளோ விஷயங்கள் வந்து கூகுள் நம்ம சர்ச் பண்ணலாம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் போய்ட்டு நம்ம டெக்ஸ்ட் பண்ணி அதை பண்ணுறப்ப ரிலேட்டடாக நிறையா வரும். வெப்சைட்டில், யூடியூப்பில், லிங்க்கில் நிறையா வரும். ஸோ ஆனால் இதில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்றமா நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம சர்ச் பண்ணோம், அதை மட்டும் நம்மளுக்கு தனியாக வந்து எடுத்து அதை பற்றின டீட்டெயில்ஸோட நம்மளுக்கு ஷார்ட்டாக கொடுத்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளுக்கு எளிமையாக வந்து கொடுக்குது. ஸோ அந்த வகையில் பொறுத்தளவுக்கு ChatGPT வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்ம இதில் வந்து தெரிஞ்சுருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோ பார்க்கறதுக்கு என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினாக கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது GKG ஸ்கார்பியோ மீடியா. பாய் பாய்.